இது மகிமை நேரம். ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். மோசையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இங்கே மோசே தேவ பர்வதத்திலே ஆண்டவரோடு கூட பேசும்படியாக அவர் அருகில் போகிறார். கர்த்தர் மோசையின் இடத்திலே பேசுகிறதை நாம் நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். இந்த தினம் தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். ஆண்டவர் மோசையோடு கூட பேசுகிறார். உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். 11ஆம் வசனத்திற்கு நாம் தியானிக்கலாம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். கர்த்தர் கூப்பிடுறாரு. வானத்தின் பூமியும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின கர்த்தர் அழைக்கிறார் மோசைய, வா, உன்னை நான் எகிப்திற்கு பார்வோனுக்கு இடத்திற்கு அனுப்ப போகிறேன், என் ஜனங்களை மீட்டு ரட்சிக்கும்படியாக பார்வோன் இடத்திற்கு உன்னை அனுப்ப போகிறேன்னு சொல்லி கர்த்தர் மோசையை அழைக்கிறார். ஆனால் மோசை சொல்றான், இல்லை நான் எம்மாத்திரம், என்னால் முடியாது, நான் கூட்டிட்டு வர முடியாது, நான் போய் அவங்களை அழைத்து கொண்டு வர முடியாது, நான் போய் அவங்களை கூட்டிட்டு வர முடியாதுன்னு சொல்லி மோசே ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார். நீங்கள் தொடர்ந்து 12ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அதற்கவர், நான் உன்னோட இருப்பேன், நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையிலே தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள், நான் உன்னை அனுப்பேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். கர்த்தர் அனுப்புறவங்க அடையாளத்தை சொல்றாரு. எப்பா அழைச்சிட்டு வந்த பிறகு இந்த மலையில் ஆராதனை பண்ணுவீங்க, எனக்கு இந்த மலையில என்னை தொழுது கொள்வீர்கள், இதுதான் அடையாளம். இந்த அடையாளத்தை சொன்ன பிறகு மோசே அடுத்தால் திருப்பி சொல்றாரு பாருங்க 13ஆம் வசனத்துல. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் போது அவர்களுடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றான். மோசே சொல்றான், பிதாக்களுடைய தேவன் அனுப்பினாரு அப்படின்னு நான் சொன்னா அவங்க உடைய நாமத்தை கேட்டா நான் என்ன பதில் சொன்ன உடனே கர்த்தர் அதுக்கு ரிப்ளை வச்சிருந்தார் பாருங்க 14ஆம் வசனம். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேலுடைய புத்திரிடத்தில் சொல்வாயாக. இருக்கிறேன் என்பவர் நம்முடைய ஆண்டவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகியவர். மோசையை அழைக்கும் போது அவர் யாடா அல்லது யெகோவா என்கிற நாமத்தில் அறியப்பட்டார். மோசையை அவர் அழைக்கும் போது யாடா அல்லது யெகோவா, எபிரேய பெயரிலே, ஹிப்ரூ வேர்ட், எபிரேய பெயருடைய பேர் யாடா அல்லது அடனாய் அல்லது யெகோவா, எல்லாம் தெய்வத்தை குறிக்கிற ஒரு பெயர்கள். கர்த்தரை ஆண்டவரை குறிக்கிற, வானத்தின் பூமியும் அண்ட சராசரங்களும் உண்டாக்கின தெய்வத்தை குறிக்கிற பெயர்கள் தான் யாடா, அடனாய், யெகோவா. இதெல்லாம் தெய்வத்தை குறிக்கிற ஒரு பெயர்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இவர் யெகோவாக அழைக்கப்பட்டார். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நமக்காக தன்னுடைய மாசற்ற இரத்தத்தை சிந்தும்படியாக நம்மளை மீட்டுக்கொள்ளும்படியாக அடிமைத்தனமாகியிருக்கிற பிசாசுனுடைய கட்டிலிருந்து நம்மை விடுதலையாக்கும்படியாக, அடிமைத்தனமாகியிருக்கிற பாவத்தினின்று நம்மை விடுதலையாக்கும்படியாக மோசையை அன்று அனுப்பின அந்த யெகோவா தெய்வம், அந்த வார்த்தையாகிய தெய்வம், அந்த வார்த்தையாகிய ஆண்டவர் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே நமக்கு இயேசுவாக, எபிரேய வார்த்தையில் இஷுவா, மன்னிக்க வேண்டும், கிரேக்க வார்த்தையிலே அவருடைய பேர் இஷுவா, அவர் இயேசுவாக, தமிழில் இயேசுவாக பூமிக்கு வெளிப்பட்டார். யார் வெளிப்பட்டது? அந்த யெகோவா தெய்வம், மோசையை அனுப்பின அந்த யெகோவா தெய்வம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இயேசுவாக பூமியிலே நமக்காக மனிதனாய் வந்து வாழ்ந்தார். 2 பேர் வேற இல்லை, ஒருவர். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த ஆண்டவருடைய பேர் யெகோவா, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த ஆண்டவருடைய பேர் இயேசு, இருவரும் ஒருவர். அவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யெகோவா என்று சொல்லி
எபிரேய வார்த்தையின்படி அழைக்கப்பட்டார். புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த யெகோவா தெய்வம் மனிதனாய் பூமிக்கு வந்தார். இதை குறித்து நாம் பின்பதாக தெளிவாக நாம் தியானிக்கலாம். மோசேயின் இடத்துல சொல்லுகிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்கிற ஆண்டவர் அனுப்பினார் என்று சொல். பாருங்க 15ஆம் வசனத்தில் மோசே சொல்றாரு, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறைக்கும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், உடைய முற்பிதாக்களின் தேவன், உடைய முற்பிதாக்களின் தேவனாகி கர்த்தர் அனுப்பினார் என்று சொல். 16ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவரிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவனாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகி கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும். 17ஆம் வசனம், நான் உங்களை எகிப்தின் சிறுமையில் இருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிறமாகிய தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்ஷியர், ஏவியர், எபூஷியருடைய தேசத்திற்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல். அனுப்பினது கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் செய்வேன்னு சொல்லி மூப்பர்ட்ட போய் சொல். இதெல்லாம் கர்த்தர் சொல்றார். 18ஆம் வசனத்தில் மோசே சொல்றாரு பாருங்க, எல்லாம் கர்த்தர் சொல்றார். முச்செடியில் தரிசனமாய் பேசுறாரு, பயப்படுறான், கர்த்தர் இருக்கிறான்னு அஞ்சுறான், பயப்படுறான், கர்த்தரை பார்ப்பதற்கு பயப்படுகிற மோசே 18ஆம் வசனத்தில் சொல்றாரு பாருங்க. அதான் வேடிக்கையா இருக்கு. 18ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள், அப்பொழுது நீயும் இஸ்ரவேல் மூப்பரும் எகிப்தியன் ராஜாவின் இடத்தில் போய் கர்த்தரு எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார், இப்பொழுதும் நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாய் கர்த்தரிடத்திற்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். 18ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு. 19ஆம் வசனத்தில், ஆனாலும் எகிப்தின் ராஜா என்னுடைய உங்களை போக விட மாட்டான்னு சொல்லி எனக்கு தெரியும். 20ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய கையை நீட்டி எகிப்தில் அற்புதங்களின் அதிசயங்களை செய்து அவர்களை பாதிப்பேன். 21ஆம் வசனத்தில் சொல்றாரு, அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கையிலே தயை கிடைக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. 22ஆம் வசனத்தில், ஒவ்வொரு ஸ்திரீயும் தன் தன் அயனானிடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குகிற இடத்திலும் வெள்ளி உடைமையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களை கேட்டு வாங்குவான். அவைகள் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்தைகளும் தரிப்பித்து எகிப்தரை கொள்ளையிடுவார்கள் என்றார். நீ வரும்போது சும்மா வரமாட்ட, எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு தான் வருவேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வருவேன், சும்மா வரமாட்ட. உங்கள் குமாரத்தைகளும் வெள்ளி உடைமை பொன்னுடைமையோட தான் திரும்பி வருவீங்கன்னு கர்த்தர் சொல்றார். 18ஆம் வசனத்தில் நான் முதலே சொன்னேன், மோசே குறித்து இல்லை, கர்த்தர் மோசே இடத்துல பேசின தொடர்ந்து வருது. கிட்டத்தட்ட அது 22ஆம் வசனம் வரைக்கும் வரும். மன்னிக்க வேண்டும், நான் தவறாக சொல்லிவிட்டேன். 22ஆம் வசனம் வரைக்கும் அது கர்த்தர் தான் மோசே இடத்துல பேசுகிறது வருகிறது. நாம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இங்கே எங்களோடு பேசுகிறீர், பேசிக்கொண்டிருக்கிறப்ப நன்றி. தொடர்ந்து எங்களோடு கூட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.